ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. இதில் முக்கியமான இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாரதி ஏர்டெல் வந்து சோனி எரிக்சனோட ஒரு டீலில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த டீலை பற்றி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, எரிக்சன் வந்து இந்த டீல் வந்து 4G 5Gக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்டெல் வந்து எரிக்சன்லேருந்து தான் வந்து இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறாங்க. மெயினா வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா RAN ரெடி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தர்றாங்க. அப்புறம் வந்து இந்த 4G ரேடியோ இதுவும் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான நியூஸு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, 2வது வந்து இந்த வயோகாம் 18 மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரிலையன்ஸோட சப்சிடரி கம்பெனி. அ ஏற்கனவே நம்ம ஒரு இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ன்னு ஒரு டீல் வரதுக்கு முன்னாடியே வந்து, யாரு வந்து ம அந்த டொமைன வந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சுட்டு எனக்கு வந்து அத தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டொமைன வந்து ஓரளவு அவங்க யார் வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்டேருந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு பிக் டீல் தான். அந்த இந்த வியோகாம் அப்படிங்கிறது வந்து இப்ப இது வந்து அவங்களுக்கு அவங்களோட இத வந்து சாஃப்ட்வேர் இதெல்லாம் இது பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெயினா அந்த இந்த இந்த டொமைன் அவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து இதில முக்கியமான இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பாரதி ஏர்டெல் வந்து சோனி எரிக்சன் சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது 80,956.33ல க்ளோஸ் ஆனுச்சு. ஆனா வந்து இன்ட்ராடேல கொஞ்சம் ஹைல போணுச்சு. பட் என்னன்னா 110 பாயிண்ட் தான் ஃபைனலா வந்து க்ளோஸ் ஆனுச்சு. அதே மாரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,467.45ல இருக்குது. ஆ ம வந்து வெறும் 10 பாயிண்ட் தான் க்ளோஸ் ஆனுச்சு. ஸோ இப்ப அடுத்த ஸ்விக்கியோட Q2 ரிசல்ட்ட பத்தி நம்ம பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து ஸ்விக்கியோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்விக்கியோட Q2 ரிசல்ட்ட பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஸ்விக்கி வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து இப்ப 2 கம்பெனிஸ் இருக்குன்னா, ஒண்ணு வந்து Zomatoவும், ஸ்விக்கியும் தான். இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Q2 ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதாவது Q2 ரிசல்ட்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே இவங்க நஷ்டத்துல தான் இருக்காங்க. பாருங்க 626 கோடி நஷ்டம்னு காமிச்சிருக்காங்க. ஆனா அதே வந்து இயர் ஆன் இயர்ல வந்து போன செப்டம்பர் குவார்ட்டர் அதாவது 2023 குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 657 கோடி நஷ்டமா இருந்திருக்கு. அது வந்து இப்ப 628 கோடி ஆயிருந்திருக்கு. இது வந்து இப்ப நஷ்டத்த வந்து குறைச்சிருக்காங்க. பட் வந்து என்னன்னா, இந்த கம்பெனி நீங்க பார்த்தீங்கன்னா, அ அ ம இது வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு ஒரு மட்டமான ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் வந்து மார்க்கெட் இதுக்கு வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா, இதுக்கு வந்து நெகட்டிவா ஆயி ஷேர் பிரைஸ் வந்து கம்மியாவல. பாருங்க இப்போ இந்த லிஸ்ட் ஆனதுலேருந்து இந்த ஷேர் வந்து ரூ. 456 லிஸ்ட் ஆயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 517க்கு இதாயிட்டு இருக்கு. இது 2013 நவம்பர்ல வந்தாலும், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து நஷ்டத்த குறைச்சுட்டே வரதுனால, மக்கள்லாம் வந்து மேபி ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஆகலாங்கிற ஒரு எண்ணத்துல அ அ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ வந்து பார்ப்போம். இது இன்னொன்னு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆ பாருங்க முன்னாடி வந்து 2,763 கோடி இருந்தது. இப்போ வந்து 3,601 கோடி ஆயிடுச்சு.
அதே மாரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கியோட காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, Zomato அதுக்கப்புறம் அ Instamart இந்த மாரி கம்பெனிலாம் இருக்குது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா எல்லாமே வேணுங்கிறாங்க. அதாவது ஸ்விக்கில வந்து பிளிங்கிட்ன்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அது வந்து 15 மினிட்ஸ்ல டெலிவரி பண்றாங்க. அதே மாரி தான் இப்ப வந்து Zomatoல வந்து அம் அ பிளிங்கிட் இருக்கா மாரி ஸ்விக்கில வந்து இன்ஸ்டாமார்ட் அப்படிங்கிறது தராங்க. இது வந்து என்னன்னா 15 மினிட்ஸ்ல இவங்க குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி இதெல்லாம் ஃபியூச்சர்ல ம் அ ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இந்த கம்பெனி நல்லா குரோ ஆகும்னு எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவான இன்வெஸ்ட்மென்ட் தான். சைனா வந்து அ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அமெரிக்கா வந்து இவங்க மேல ஒரு இத போட்டாங்க. அ அதாவது டாரிஃப் இன்கிரீஸ் பண்ணுவேன்ட்டு ட்ரம்ப் சொன்னாரு. ஸோ இதனால இப்ப என்னன்னா, அ இதுக்கு வந்து ஒரு எகெயின்ஸ்ட்டா இன்னொன்னு செய்ற மாரி என்னன்னா, இப்ப சைனாவும் வந்து பாருங்க, ம் அ இவங்களோட வந்து மெயினான இதுல வந்து அவங்க இதுலயும் கை வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, கிரிட்டிக்கலான மினரல்ஸ்லாம் வந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றத வந்து அம் நாங்க வந்து டாரிஃப் போடுவோம். இல்லன்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, "சைனா ஹிட்ஸ் பேக்ஸ் அட் யுஎஸ் வித் எக்ஸ்போர்ட் பேன் ஆன் ரேர் மினரல்ஸ்" அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல ரேர் மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னென்னன்னா அமெரிக்காவுக்கு தேவையான மெயினான இந்த கெலினியம், ஜெர்மானியம் அண்ட் ஆன்டிமோனி அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாரி இந்த இந்த இதெல்லாம் அவங்க வந்து பேன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் டென்ஷன வந்து கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வோடாஃபோன் குரூப் வந்து அம் அ இண்டஸ் டவர்ங்கிறதுல வந்து இண்டஸ் டவர்ங்கிற கம்பெனில வந்து அவங்க வந்து ஷேர் வச்சிருந்தாங்க. அது ஏற்கனவே வந்து ஒரு 18% ஷேர் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கடன் அதிகமாயிட்டதுனால ஒரு 15,000 கோடி கடன் அடைக்கிறதுக்காக அந்த ஷேர்லாம் வித்துட்டாங்க பாரதி ஏர்டெல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா ஒரு 3% ஷேர் வச்சிருந்தாங்க. அதையும் வந்து இப்போ ஒரு 3000 கோடி கடன் அடைக்கிறதுக்காக அதையும் கூட வித்துட்டாங்க. உங்களுக்கு இங்க பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டஸ் டவர் இந்த கம்பெனி வந்து மேஜர் ஸ்டாக் வச்சிருக்கிறது வந்து பாரதி ஏர்டெல் தான். இந்த கம்பெனி வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த மாரி இதுல இருக்காங்கன்னா, இவங்க வந்து மெயினா இந்த டவர்லாம் சொல்லுவாங்கல்ல, டவர் அமைச்சு குடுக்குறது, அந்த மாரி மெயினா வந்து ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த அந்த இதுக்காக உள்ளது. ஸோ இவங்க இதில போய் இப்ப இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், முன்னாடி வந்து வோடாஃபோன் வந்து இப்ப இனிஷியலா வந்து நெறைய வச்சிருந்திருக்காங்க. வோடாஃபோன் வந்து ஒன் ஆஃப் த ப்ரமோட்டராவும் இருந்திருக்காங்க. நெறையாவும் வச்சிருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே இப்ப இது பண்ணிட்டு இப்ப அவங்க கிட்டத்தட்ட 0 ஆயிட்டாங்க. இப்ப ஏர்டெலுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% வந்து பாருங்க 50% வந்து இப்ப ஏர்டெல் கையில தான் அ இருக்குது. ஸோ இது வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து இண்டஸ் டவர் வந்து ஏர்டெல் கம்பெனி மாரி ஆயிடுச்சு தான். ஸோ வோடாஃபோன வந்து ம் அ அவங்க கடன் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால, அந்த கடைசில இருந்த 1% 3.1% ஸ்டாக்கையும் வந்து வித்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி வந்து ம் அ என்னன்னா, அ குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் வந்து ஒரு அ ஒரு 1 இப்போ ரூ. 101 ஹையஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதேமாரி டெக் மஹிந்திராவும் வந்து இன்னைக்கு நிஃப்டில பாசிட்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிஃப்டி டாப் லூசர் பார்த்தீங்கன்னா, சிஇ இன்ஃபோசிஸ்டமும், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாரி எனர்ஜிஸ பத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாரி எனர்ஜிஸ் வந்து ஒரு டைம்ல நல்லா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, சுத்தமா நெறைய ஒரு பீக்லேருந்து அ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அ அது வந்து ஒரு ஒரு 33% மாரி கிட்டத்தட்ட அ டவுன் தான் அது. அ உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, இப்ப பாருங்க வாரி எனர்ஜிஸோட ஷேர் பிரைஸ். இங்க பாருங்க. வாரி எனர்ஜி வந்து இப்போ ஒரு டே 1 டேல வந்து ரூ. 19 ஏறியிருக்கு. ஆனா, இப்போ 1 இயர் சார்ட்ட பாருங்க. ஒரு டைம்ல வந்து 3680 மாரிலாம் இருந்திருக்கு. இவ்ளோ பீக்ல இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க. ரூ. 2716 ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய ஒரு 33% வந்து லெஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷேர நீங்க வச்சிருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த இந்த ஷேர வச்சிருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மத்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபி அ ஃபின்டெக் அப்படிங்கிற கம்பெனிய வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து
52.7% அ சாரி 52 அதாவது 52 வீக் ஹைல வந்திருக்கு. மெயினான காரணம் என்னன்னா, அவங்க ஒரு சப்சிடியரி கம்பெனிய வந்து இந்த கம்பெனியோட சேர்க்கிறதா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து 1 இயர்ல வந்து கிட்டத்தட்ட 137% அதிகமா இங்க இது குடுத்திருக்கு. ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆர்பிஐ வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட்ட வந்து அ குறைக்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுல வந்து இந்த கொட்டாக் மஹிந்திராவோட அ தீபக் அகர்வால் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதோட இது எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. அ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். என் வீடியோவ லைக் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நீங்க சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ. நம்ம ஃபர்தரா வேற ஒரு வீடியோல அ இந்த அர்ஜுன் பங்கு மாற்று இருக்கார்ல, அவரு வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்க பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நானும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய தான் அவரு சொல்லியிருக்காரு. ஓரியன்ட் ஹோட்டல் அப்படிங்கிறது தான். ஆ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து 192ல வந்து ஒரு ஹை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 192ல ஒரு ஹை வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹைய வந்து இங்க இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிறனால, இது வந்து மேபி அ அதிகமாகி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெக்னிக்கல் இது எடுக்கும்போது ஸ்ட்ரிக்டட் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு 170ல வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்திருக்காரு. ஸோ இந்த கம்பெனி வந்து அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இத வந்து நீங்க டெக்னிக்கல் பார்க்கும்போது, மெயினா வந்து நீங்க ஃபண்டமெண்டல பத்தி நான் இத பார்க்க கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துக்கங்க. அத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பெனிய பத்தி மேலும் வந்து என்னன்னா, இந்த கம்பெனி வந்து அ எ இது வந்து இந்தியன் ஹோட்டல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹோட்டலோட சப்சிடரி தான். அதாவது டாடா குரூப் தான். உங்களுக்கு ஒரியன்ட் ஹோட்டல பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கம்பெனி வந்து யாரோட இதுனா, ஓரியன்ட் ஹோட்டல் வந்து என்னன்னா, ம் அ இந்தியன் ஹோட்டல் லிமிடெட் சொல்றாங்க பாருங்க. இந்தியன் ஹோட்டல் லிமிட்டடோட அம் இதுதான். அதாவது என்ன அசோசியேட் கம்பெனி ஆஃப் தி இந்தியன் ஹோட்டல்ன்னு சொல்றாங்க பாருங்க. இந்தியன் ஹோட்டல் வந்து எகைன் வந்து டாடா குரூப்போடது. ஆ அ இது வந்து என்னன்னா 7 ஹோட்டல் இருக்குங்க மாரி காமிச்சிருக்காங்க பாருங்க. தாஜ் கோரமண்டல், தாஜ் அம் அ ஃபிஷர்மேன், கவர் ரெசார்ட் அது மாரி வந்து தாஜ் மலபார் ரெசார்ட் எல்லாமே. ஸோ இப்ப நம்ம இத வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனி வந்து குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கங்க. ஆமா. இப்ப வந்து திடீர்னு ஜூன்ல வந்து நெகட்டிவா இருக்குது. ம் ஆகஸ்ட்ல வந்து செப்டம்பர்ல வந்து 5.71 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ சடனா இது வந்து ஹைக் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த கம்பெனிய வந்து அவர் சொல்லியிருக்காருங்கிறதுனால நானும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில நான் பிரேக் அவுட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நானும் இங்க வந்து அத எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிரேக் அவுட் ஆயி மேல போகுது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ன்னு கன்சிடர் பண்ணலாம் அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க சொந்தமா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க.